பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத நல்ல சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஏங்குகிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் அநேகருக்கு சொல்லவும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலைக்காய் தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்துக்குவீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். சொன்னதா உமக்கென்றும் தோத்திரமே சொன்னதா சொத்திரமே சொன்னதா உமக்கென்றும் தோத்திரமே சொன்னதா சொத்திரம் செய்கிறதில்லை யாத்திரு நாமத்தினாரவே சொத்திரம் செய்கிறதில்லை திரு நாமத்தினாரவே வானதுத சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும் வானதுத சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும் ஓய்வில் நீ பாடி துதிக்க மாபெரும் வல்ல உமக்கு ஓய்வில் நீ பாடி துதிக்க மாபெரும் வல்லவனே உமக்கு ஸ்தோத்திரமே சொன்னதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சொன்னதா ஸ்தோத்திரம் செய்கிறதில்லை திரு நாமத்தினாரவே ஸ்தோத்திரம் செய்கிறதில்லை திரு நாமத்தினாரவே என்னை மதக்க முள்ள பதவிய புழுக்களவெல்களுக்கு இத்தனை மதக்க முள்ள பதவிய புழுக்களவெல்களுக்கு எத்தனை பாதயமோ நெற்றி சுவை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மதயமோ நிற்கிறோமை எத்தனை ஆச்சரியம் நீரல்ல எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவன்
ஜீவனதா நீரல்ல எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனதா நீரே அருளிக வேறொரு தேட்டமில்லை பரலே நீரே அருளிக வேறொரு தேட்டமில்லை பரலே சோத்திரம் ஏசுனதா உமக்கென்றும் சோத்திரம் ஏசுனதா சோத்திரம் செய்கிறதில்லை திரு நாமத்தின் ஆதரவே சோத்திரம் செய்கிறதில்லை நாமத்தின் ஆதரவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? ஏசாயா 45 அதிகாரம் 4 வெண்கல கதவுகளை உடைத்து. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகர் சொல்ற வார்த்தை என்னன்னா, எடுக்கிற காரியமெல்லாம் அடைச்சு போயிருக்க மாதிரி இருக்குங்க. எந்த காரியத்தை நான் எடுத்தாலும் ஐயோ அடைக்கப்பட்டது போல இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சேங்க, ஐயோ வச்ச நாள்லேருந்து எனக்கு போதும் போதும் ஆகிப்போச்சு. ஏன்னா எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு, நல்லா ஓடுது, வியாபாரம் ஓடுது, எனக்கு கூட்டமே இல்லைங்க, ஒரு வியாபாரம் இல்லைங்க. என் தொழிலில் ஏன் இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது? ஏதோ கதவு பூட்டப்பட்டது போல் ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி சில சொல்லிங்க, குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோதான் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதமே இல்லாத மாதிரி தெரியுது பிரதர். என்ன காரணம்? எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆண்டவர் எங்களுக்கு வழிகளை திறப்பாரா? ஏன்னா வேதம் சொல்லுது, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 அதிகாரத்தில் பிலடெல்பியா சபையின் தூதருக்கு சொன்ன வார்த்தை அதுதான். யார்? சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒரு வாசிங்க, முதல்ல வாசிங்க. 7 பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவர். முதலாவது ஆண்டவர் யாரு? பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்கவே முடியாது. அதனாலதான் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் சொல்றார், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கன்னார். அந்த பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவர். அது மட்டுமல்ல, சத்தியம் உள்ளவர். ஒருத்தன் சொல்றான், ஐயா நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் அவனுக்கு கவலை இல்லை என்றும் எவனுக்கு நீ முகதாட்சியம் பாராதவன் என்றும் அறிந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்று விளங்கலை, ராயனுக்கு வரி கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஒருத்தன் வந்து மத்தேயு 22 அதிகாரத்தில் கேட்டான். ஏன்னா அவர் சத்தியம் உள்ளவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அவர் சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். அது மட்டுமல்ல, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தாங்க சொல்லுது. அதை ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? பூட்ட மாட்டான்னு இருக்கு. ஆனா ஏன் என் வாழ்க்கையில பூட்டப்பட்டு இருக்கிறது, அடைக்கப்பட்டது போல ஒரு அனுபவம் இருக்கிறது ஏன் என்று பல பேர் கேட்குறீங்க. ஐயா அவர் திறந்தார்னா யார் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அவர் பூட்டினார்னா யார் அதை என்ன செய்ய முடியாது? திறக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அன்றி ஒரு அணுவும் அசையாது. அதனாலதான் நாம் அந்த காலத்துல பாடுறோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா என் ஏசையா, அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. துன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எந்த வேளையும் ஐயா நீதானே, எந்த வேளையும் ஐயா நீதானே. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா 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 என் இயேசையா. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. துன்பத்திலும் அவர்தான், இன்பத்திலும் அவர்தான், எந்த வேளையும் அவர்தான். ஆனால் அநேக நேரங்களில் நான் அப்படி தான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் திறந்த வாசல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், பரிசுத்தர். என் வசனத்தை நம்புகிறவங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரே. ஏன் எனக்கு அடைக்கப்பட்டது போல ஒரு அனுபவம்? அவர் திறப்பாரா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக திறப்பாருங்க. அது எப்படிப்பட்ட அடைப்பை திறப்பாரா? ஏசாயா 45:4 வாசிக்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து. சாதாரண மரக்கதவு வச்சிருப்பீங்க, இரும்பு கதவு வச்சிருப்பீங்க, தகர கதவு வச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன கதவு? வெண்கல கதவுகளை உடைத்து. இருப்பு தாழ்பாள்களை முறித்து. இரும்பு தாழ்பாள்களை அறுத்துன்னு சொல்லலை, முறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டா உடைச்சிறது. இரும்பை நம்மால் கையால் முறிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தடை இருந்தாலும், ஏன்னா தடைகளை மாற்றுகிறவர் உனக்கு முன்பாக என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது என்று யோபு அறிந்திருந்தான். 42:2 அதனால தான் சொல்றான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம அதனால தானே பாடுறோம், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆத்மரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆத்மரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆத்மரிக்கின்றோம், ஆண்டவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவர், சர்வ வல்லவர். அவர் நமக்கு யாரு? சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். ஆமா. அப்ப அவர் நமக்கு துணையா இருக்கும்போது
யார் பூட்டுவா? அதனால தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கார். யாருக்கு வாக்கு பண்றாரு? 45ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி சரி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, நல்ல கவனிங்க, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து வலது கையை பிடித்து, அது மட்டுமல்ல அவனுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமா, ஏன்னா அதனால தானே பாடுறோம், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், பொன்னலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ஐயா, நான் உனக்கு முன்னே போய் முதலாவது என்ன செய்வேன்? கோணல்களை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை, ஆண்டவர் யாருங்கிறத நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைப்பார். ஆமென். உனக்கு முன்னிருக்கிற எப்பேற்பட்ட எவ்வளவு ஸ்ட்ராங்கான தடை இருந்தாலும் சரி, அந்த தடைகளை என்ன செய்வார்? உடைப்பார். ஆமா, மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். நடந்து போறார், உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நடக்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தடைகள் வரும், ஆனா எத்தனை தடைகள் நாம சொல்றோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார், கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும், கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்னும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்னும் பாடு. நல்ல கவனிங்க, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஒருத்தனாலே உனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை பூட்டவே முடியாது, தடுக்கவே முடியாது. ஆனால் தான் கோரேசனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயா, கர்த்தராகிய தேவன் என்பதை அறியும்படிக்கு அவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் நாமம் தரித்தேன், உனக்கு பெயர் வச்சேன். நானே கர்த்தர்
வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அதனாலதான் நான் பாடுறோம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஏன் புகலிடம்? எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன் மட்டுமல்ல, உனக்கு முன்னே போய் கோணல்களை செவ்வாய்ப்படுத்துகிறவர், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர். அதனால தான் சொல்றாரு, நான் சத்தியம் உள்ளவர்ப்பா, தாவீதின் திறவுகோலை உடையவர். நான் யாரு? பரிசுத்தம் உள்ளவர். தாவீதின் திறவுகோலை உடையவர், சத்தியம் உள்ளவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு சொல்லுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம்தான் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க, அதை ஒருத்தனும் பூட்ட மாட்டான். அப்படி பூட்டினாலும் கூட, எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் சரி, வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாள்களை முறித்தார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களை உனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களுக்கு ஒருவேளை அடப்பு இருக்கலாம், அடைச்ச மாதிரி தெரியலாம், ஆனால் கர்த்தர் திறந்தா அதை ஒருத்தரும் பூட்ட மாட்டான். இந்த நாளில் இருந்து சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தில் எனக்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாறிட்டு அப்படின்னு மட்டும் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்கள் அடைப்புகளை திறப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் அநேகர் சொல்கிறீங்க, ஐயா தொழிலில் அடைச்சிருக்கு, நான் என்ன முயற்சி பண்ணால் தடை இருக்குது, ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட அனுபவம் இருக்குது. அவர் அடைப்புகளை தகர்த்து போடுவார். எத்தனை அடைப்பு இருந்தாலும் அத்தனை தகர்த்து போட்டு வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ச்சியாக வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எப்போமாவது உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்கலை, எத்தனையோ இடங்களுக்கு போகிறீங்கல்ல, இந்த பார்வையற்ற மக்களையும் வந்து பார்க்க வாங்கலை, வந்து பாருங்கள், அப்புறம் தெரியும். நாங்கள் ஏதோ இங்கேருந்து சொல்கிறதுனால, ஒருத்தரை பார்க்குறதுனால நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. வாங்க, நேராக திருநெல்வேலிக்கு வந்தாலும் சரி, மதுரைக்கு வரீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எதுக்குன்னா, நீங்கள் வந்தால் அலைஞ்சிடக்கூடாது, உங்களை கூட்டிகிட்டே வர்றதுக்கு நான் இங்கேருந்து ஆள் அனுப்புவேன். வந்து ஆராதனையில் பாருங்கள், கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்களா, இல்லாட்டி வேண்டாம். எத்தனையோ காரியங்கள் உண்டு, கட்டுமான பணிகளுக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் வேனில் வச்சு கூட்டிகிட்டு தான் வரோம் திருநெல்வேலி ஆலயத்துக்கெல்லாம். ஏன்னா 15 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. எப்படி அவங்கள வரச்சவங்க வந்துருங்கன்னு சொல்ல முடியாது, 2 கண்ணும் தெரியாதவங்க. இவங்களை கூட்டு வர்றதுக்கே வாரம் 4000 ரூபா வேனுக்கு மட்டும். ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. மதுரையில் அதே போல் வந்து பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாரம் 4 கிலோ அரிசியாவது கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா அவங்க போய் பசியில் இருக்கக்கூடாதுன்னு. நல்ல வேலை இல்லாத மக்கள் எப்படி இந்த பார்வை இழந்த நிலையில் ஏதோ ஒரு மாதத்தில் அரசாங்கம் ஒரு 1500 1000 பென்ஷன் கொடுக்குறாங்க. இதை தவிர என்ன இருக்குது? இதை வைத்து அவர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு உதவியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடியும் போது ஒரு குடும்பமாக இருந்தால் 4 கிலோ அரிசி கையில் கொடுத்து அனுப்பிடுறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் செய்து வருகிறோம். நீங்களும் வரலாம், பார்க்கலாம்.
கர்த்தர் ஏவினா தாங்கலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணி முடிக்கப்படாமல் இருக்குது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வருது, இதே ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலவழிக்கணும். ரெக்கார்டிங்கை சேர்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் பிள்ளைகள் கல்வி உண்டு. அதே போல் வருஷத்துக்கு ஒரு பார்வையற்றோர் திருமணம் வைக்கிற காரியம் உண்டு. பார்வையற்ற நிலையில் மறித்துட்டா சொந்தக்காரன் கூட அந்த அடக்கத்துக்கு கூட செலவழிக்க மாட்டாங்க. கொண்டு விடுறதோடு அப்படி கைவிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் உண்டு. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் வேலையில் உயர்வு கிடைத்த நாள், அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் ஏவினால் ஒரு 10 பேருக்கு ஊன்றுகோலை கொடுக்கலாம், ஒரு நல்ல துணிமணி கொடுக்க உதவலாம், சாப்பாடு கொடுக்க உதவலாம், அல்லது இப்படிப்பட்ட அரிசி வாரம் வாரம் கொடுக்குறமே ஒரு அதுக்கு உதவலாம், இன்னும் சொல்லப்போனால் கட்டுமான பணிக்கு உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி தாங்கிறது? 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன்னா மற்ற நேரத்தில் நான் எங்காவது ஊழியத்துக்கு போய் நீங்கள் ஃபோன் அடித்து எடுக்காமல் இருந்துடக்கூடாது. நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள். ஆகையினால காலைல 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் எந்தெந்த தொழிலில் அடைப்பு இருக்கிறதாக, அடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய தொழிலையும் ஆண்டவர் கதவுகளை திறந்து கொடுங்க. அந்த தடைகளை மாற்றுங்க. அநேக நாள் வியாபாரத்தில் சோர்ந்து இருக்கிற மக்கள், சிறு சிறு தொழில் செய்யும் போது ஐயோ இதில் வியாபாரம் இல்லையேன்னு கண்ணீர் வடிக்கிற மக்கள், ஒவ்வொருவருடைய கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பால இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, ஒரு திருமண வயது வந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை நன்றாக அமையவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப பிராயத்தில் சில நேரங்களில் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தகப்பன் தாயை சொல்ல கேட்காம இருக்கிற பிள்ளைகளுக்காக எத்தனை தாய்மார்கள் ஐயோ என் பிள்ளை திரும்பி வந்துட மாட்டானா, ஒரு மனம் மாறிட மாட்டானா, ஆண்டவர் அறிய மாட்டானான்னு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். தன் வீட்டில் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இத்தனை வயதாயும் ஐயோ மன வளர்ச்சியற்றவனாய் இருக்கிறானே, மன வளர்ச்சி அற்றவனாய் இருக்கிறானே, இந்த பிள்ளையை நான் எதிர்காலம் எப்படி என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.